வடக்கில் ரஷ்ய முதலீட்டாளர்கள் முதலீடு செய்வதை ஊக்குவிக்க வேண்டும், ஆளுநர் தெரிவிப்பு. இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழையும் இந்திய கடற்தொழிலாளர்கள் நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசு. எரிபொருள் விலைகளில் மாற்றம் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறையில். மீண்டும் நெருக்கடியான நிலையில் நாடு, உணவுப் பொருட்களின் விலைகளில் ஏற்படவுள்ள மாற்றம். பங்களா விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள தாளமுக்கம், வடக்கு கிழக்குக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. கொழும்பில் அமெரிக்க தூதரகம் முற்றுகை, ரம்புக்கு கடும் எச்சரிக்கை. குமார் பொன்னம்பலத்தின் 26வது ஆண்டு நினைவு தினம். டிட்பா புயலால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு புதிய படகுகள், வலைகள் வழங்க தீர்மானம். தற்காலிக பதவிகளை வைத்துக் கொண்டு கட்சிக்கு சீர்பூசும் நடவடிக்கை, முன்னாள் எம்பி சிவமோகன் குற்றச்சாட்டு. IMF வரையறைகளுக்குள் அத்தியாவசிய தேவைகளுக்கு முன்னுரிமை, ஜனாதிபதி. தொடர்பான விரைவான செய்திகள். வடக்கில் ரஷ்ய முதலீட்டாளர்கள் முதலீடு செய்வதையும் ஊக்குவிக்க வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவன் எஸ். ஜகார்ஜனிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவன் எஸ். ஜகார்ஜன் வடக்கு மாகாண ஆளுநரை நேற்று திங்கட்கிழமை மாலை ஆளுநர் செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடிய போது இதனை குறிப்பிட்டுள்ளார். பல தசாப்தங்களுக்கு பின்னர் ரஷ்ய தூதுவர் ஒருவர் யாழ்ப்பாணத்துக்கு உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டமை மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டு ஆளுநர் வரவேற்றார். இந்த சந்திப்பின் போது கருத்து தெரிவித்த ரஷ்ய தூதுவர், ரஷ்ய சுற்றுலாவிகள் இலங்கைக்கு அதிக அளவில் வருகை தருகின்றனர். எதிர்காலத்தில் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது. எனினும் வடக்கு மாகாணத்துக்கான ரஷ்ய சுற்றுலாவாசிகளின் வருகை மிக குறைவாக உள்ளது. எனவே இலங்கை ஏனைய பகுதிகளுக்கு வரும் ரஷ்ய பயணிகளை ஈர்க்கும் வகையில் வடக்கு மாகாணம் தனது சுற்றுலா திட்டங்களை முன்னெடுப்பது சிறப்பாக அமையும் என சுட்டிக்காட்டினார். இதற்கு பதிலளித்த ஆளுநர், இந்தியாவுடனான நேரடி விமான சேவை காரணமாக அதிகளவான இந்திய சுற்றுலா பயணிகள் வடக்கு மாகாணத்துக்கு வருகை தருகின்றனர். வடக்கு மாகாணமானது சுற்றுலாவிகள் தங்கிச் செல்வதற்கு மிகவும் பாதுகாப்பான சூழலை கொண்டுள்ளது. இதனை தங்கள் ரஷ்ய மக்களுக்கு தெரியப்படுத்துவதன் மூலம் அவர்களின் வருகை அதிகரிக்க உதவ வேண்டும் என கேட்டுக்கொண்டார். வடக்கு மாகாணத்தின் பொருளாதார வளர்ச்சிக்காக ரஷ்ய முதலீட்டாளர்களை இங்கு முதலீடு செய்வதற்கு ஊக்குவிக்குமாறும் ஆளுநர் இதன்போது கோரிக்கை விடுத்தார். தொடர்ந்து ரஷ்ய கலாச்சார நிலையம் ஊடாக இளைஞர்களுக்கு வழங்கப்படும் புலமை பரிசல் மற்றும் உயர்கல்வி வாய்ப்புகள் குறித்து தெளிவுபடுத்திய தூதுவர், இவ்வாய்ப்புகளை வடக்கு மாகாண மாணவர்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த சந்திப்பில் வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் மற்றும் ஆளுநரின் இணைப்பு செயலாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இலங்கை கடற்பரப்பில் அத்துமுறை நுழைகின்ற இந்திய கடற்றொழிலாளர்களின் வருகையை கட்டுப்படுத்த இந்திய அரசு முயற்சிக்கவில்லை என வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் செயலாளர் NM ஆலம் தெரிவித்தார். ஒருபுறம் இலங்கை அரசும் இலங்கை கடற்படையும் அவர்களை கட்டுப்படுத்த நினைத்தாலும், மறுபுறம் தமிழ்நாட்டு அரசானது அந்த தொழிலை ஊக்குவிக்கின்ற செயல்படை நாங்கள் பார்க்கின்றோம். அண்மையிலே நாங்கள் பாரிய அளவிலான ஒரு போராட்டம் ஒன்றை அவர்கள் வடமாகாணத்திலே நடத்திய சம்பவத்தை நாங்கள் விடயத்திலே விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தாலும் ஒரு விடயத்தை அவர் பதிவு செய்ததை நாங்கள் ஆனால் எதிர்காலத்தில் அந்த கருத்தை ஏனையவர்கள் குறிப்பாக இந்த தமிழக அரசானது அண்மையிலே நாங்கள் கைது செய்யப்பட்ட ஒரு சில படகுகளும் அதன் மீனவர்களும் கைது செய்யப்பட்ட போது தமிழக முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசுக்கு, மத்திய வெளிவார அமைச்சுக்கு அவர்கள் கடிதத்தை எழுதுகிறார். இந்திய மீனவர்கள் கைது செய்யப்படுவதையும் இலங்கை கடற்படை கைது செய்யப்படுவதும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும், மீனவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும், படகுகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை வலுவாக பதிந்து வருகின்றார். அவர் உண்மையிலேயே இது எதிர்கால அரசியலை மையமாக வைத்து இந்த ஆண்டில் வரக்கூடிய தமிழ்நாட்டின் அரசை மையப்படுத்தியதாக அவரின் செயற்பாடு இருக்கின்றது. ஆனால் ஒரு தரம் கூட அவர் தமிழக மீனவர்கள் இலங்கை எல்லைக்குள் செல்வதை தடுப்பதற்கான எந்த அறிவித்தலையும் விடுப்பதாக இல்லை. அவர்தான் இந்த தொழிலை, இந்த மீனவர்களை இந்த தொழில்முறையூடாக இலங்கை கடற்பரப்புக்குள் செல்வதை ஊக்குவிக்கின்றாரோ என்று நாங்கள் இன்று யோசிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றோம். உண்மையிலேயே ஒன்றை மட்டும் நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த தொழில்முறை ஊடாக தமிழக மீனவர்களாகட்டும் அல்லது பாண்டிச்சேரி மீனவர்கள் வருகை தந்தாலும் இலங்கை கடற்படை நிச்சயமாக கைது செய்யும். இலங்கை அரசும் அந்த கைது நடவடிக்கையை துரிதப்படுத்தி கொண்டே இருக்கும். எனவே மீனவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தமிழக அரசு செய்கின்ற அரசியல் நடவடிக்கைகளில் தங்களை உட்படுத்தி கொள்ளாமல் மீனவர்கள் சுயமாக யோசித்து இலங்கை கடற்பரப்புக்குள் வருவதையும் அவர்கள் கைது செய்யப்படுவதையும் அவர்களாவே நிறுத்திக் கொள்வது உசந்தது என்று நாங்கள் நினைக்கின்றோம். குறிப்பாக நாங்கள் இந்த வேளையிலே தமிழக மீனவருக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கின்றோம். தயவு செய்து
நீங்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் வராதீர்கள், தடை செய்யப்பட்ட தொழில்முறையை செய்யாதீர்கள், நீங்கள் செய்வதனால் வடக்கு மீனவர்கள் துன்பப்படுகிறார்கள் என்ற கருத்தை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாலும் உங்களின் வருகை தொடர்ந்து வண்ணமே இருக்கின்றது. இந்த சி.எஃப் ஸ்ரீலங்கா கடற்பரப்பிலே நீங்கள் தொடர்ந்து வருவீர்களாக இருந்தால் இலங்கை அரசும் இலங்கை கடற்படையும் கைது நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்பதை நாங்கள் தெளிவாக பதிவு செய்து கொள்கின்றோம். அடுத்ததாக அண்மையிலே கடந்த வருடம் 2025 ஜூன் மாதம் அளவிலே கேரளாவிலே நடுக்கடலை தாண்டு போன கப்பல் தொடர்பாக பல விடயங்களை நாங்கள் காண்கின்றோம். அங்கு 643 கண்டெய்னர்கள் கடலிலே தாண்ட கப்பலூடாக தாண்டதாக அறிகின்றோம். ஆனால் 55 கொள்கலங்கள் பிளாஸ்டிக் உள்ள பொருட்கள் துகள்கள் உள்ள அந்த செயற்பாடு தாண்டுதலை நாங்கள் உணர்கின்றோம். அதுக்கப்புறம் ஏனையவை கெமிக்கல் அடங்கியதாகவே அங்கு குறிப்பிடப்பட்டது. இந்த கெமிக்கல் அடங்கிய அந்த செயற்பாட்டிலே இலங்கை கடல், குறிப்பாக வடக்கு கடல் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பது சம்பந்தமாக எந்த ஆய்வும் இதுவரை செய்யப்படவில்லை. குறிப்பாக தமிழ்நாடு தாண்டிய இந்திய எல்லைக்குள் அந்த கழிவுகள் கரையோரம் ஒதுங்குவதும் அந்த ஒதுங்கிய பொருட்களை அகற்றுவதற்கும் சில நபர்களை அல்லது சில மக்களை கொண்டு அரசு அதை அப்புறப்படுத்தும் செயற்பாட்டை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இதற்காக இலங்கை அரசு அந்த கேரளாவில் தாண்டு போன கப்பலுக்காக முதற்கட்டமான இழப்பீட்டை பெற்றிருக்கின்றது. அந்த இழப்பீடு கூட உண்மையில் மீனவருக்கு சென்றடைய வேண்டிய இழப்பீடு இன்று வரைக்கும் அந்த மீனவர் தொடர்பாகவும் மீனவர் சார்ந்து செயற்படுகின்ற நிறுவனங்களோ இது சம்பந்தமாக யாருமே பேசாதிருக்கின்றார்கள். கடல் தொழில் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. கடலிலே வாழ்கின்ற மீன் உயிரினங்கள், குறிப்பாக பாலூட்டிகளான ஆமையாக இருக்கட்டும், கடல் பசுவாக இருக்கட்டும், திமிங்கலங்கள், டொல்பின்களாக இருக்கட்டும், இவ்வளவு மீனினங்களும் இதனூடாக பல சவால்களை, அந்த கடல் உணவு கூட பல சவால்களுக்கு உட்படுத்தப்பட்ட போதிலும் இது தொடர்பான எந்த ஆய்வுகளுமே இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை. எனவே இது 2ஆம் கட்டத்துக்கான இழப்பீட்டுக்கான கோரிக்கையை இலங்கை அரசு முன்வைத்திருக்கின்றது. முதற்கட்டமான அந்த பெறப்பட்ட இழப்பீடு கூட மீனவர்களுக்கு ₹1 தானும் சென்றடையவில்லை. அதில் 2ஆம் கட்டத்துக்கும் அவர்கள் விண்ணப்பித்திருக்கின்றார்கள். நிச்சயமாக இதற்காக எமது வடபகுதி மீனவத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற அமைப்புகளும் மக்கள் பிரதிநிதிகளும் கொடுத்து மீனவனுக்கான இழப்பீட்டை பெற வேண்டும். அதற்கப்பால் இந்த கடலில் இருக்கின்ற வளங்களை பாதுகாப்பதற்கும் அந்த இருக்கின்ற கடலின் அந்த பாதிப்புகளை முகாமைத்துவம் செய்வதற்கும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின்படி நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருளின் விலையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ₹335 இருந்த ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை ₹5 அதிகரிக்கப்பட்டு புதிய விலை ₹340 ஆகும். இதேவேளை ₹277 இருந்த ஓட்டோ டீசல் லிட்டர் ஒன்றின் விலை ₹2 அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை ₹279 ஆகும். இதேவேளை ₹318 இருந்த சூப்பர் டீசல் லிட்டர் ஒன்றின் விலை ₹5 அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை ₹323 ஆகும். மேலும் மண்ணெண்ணெய் ₹2 அதிகரிக்கப்பட்டு ₹182 விற்பனை செய்யப்பட உள்ளது. ஒக்டேன் 95 ரக பெட்ரோலின் விலையில் எந்த மாற்றமும் மேற்கொள்ளப்படாது எனவும் ₹294 விற்பனை செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மின் கட்டணம் உயர்த்தப்பட்டால் அனைத்து வகையான உணவுப் பொருட்களின் விலைகளும் அதற்கேற்ப உயர்த்தப்படும் என்று அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. உணவு தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படும் எரிவாயு, முட்டை மற்றும் காய்கறிகள் உள்ளிட்ட மூலப்பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதால் தொழில்துறையை பராமரிப்பது மிகவும் நெருக்கடியாகியுள்ளதாக சங்கத்தின் தலைவர் கஸ்தன ருக்சன் தெரிவித்துள்ளார். பச்சை மிளகாய் மற்றும் கரிமிளகாய் 1 கிலோவின் விலை ₹2000 பீன்ஸ் 1 கிலோவின் விலை ₹1000 கேரட் உள்ளிட்ட பல காய்கறிகளின் விலை 1 கிலோவின் விலை ₹600 முதல் ₹700 வரை இருக்கும் என தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலை இருந்த போதிலும் உணவு மற்றும் பானங்களின் விலையை உயர்த்த எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் மின்சார கட்டணம் அதிகரித்தால் உணவக உரிமையாளர்களால் அதனை தாங்கிக் கொள்ள முடியாது என அவர் தெரிவித்தார். பாரிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டெழுந்து வந்த இலங்கை அண்மையில் ஏற்பட்ட பேரிடர் காரணமாக நிலைகுலைந்து போயுள்ளது. இதன் காரணமாக பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட உள்ளதுடன் அது பொருளாதாரத்துக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாயாறு பாலத்தின் திருத்தப் பணிகள் பெரும்பாலும் நிறைவடைந்துள்ளன என்று முல்லைத்தீவு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ ஒருங்கிணைப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. தற்போது சில சிறிய பணிகள் மட்டும் மீதமுள்ளன. அவையும் நாளைய தினத்துக்குள் முழுமையாக நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலைமைகளை கருத்தில் கொண்டு RDA-யினுடைய நாயாறு பாலம் வழியாக பொதுமக்கள் பயணிப்பதற்கு அனுமதி வழங்கியுள்ளது. அதனால் நாயாறு பாலம் வழியாக செல்லும் பொதுமக்கள் மற்றும் பயணிகள் பாலத்தின் எந்த இடத்திலும் வாகனங்களை நிறுத்த வேண்டாம். பாலத்தை ஒருவழி பாதையாக ஒன் வே மட்டும் பயன்படுத்தவும், மேலும் சில பயணிகள்
பணிகள் இன்னும் நடைபெற்று வருவதன் காரணமாக தயவு செய்து இதனை பயணிகள் கருத்தில் கொள்ள வேண்டும் என அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு தென்கிழக்காக வங்காள விரிகுடா கடல் பிராந்தியத்தில் நிலை கொண்டிருந்த வளிமண்டலவியல் தளம்பல் நிலையானது தீவிரமடைந்து ஒரு தாழ்மிக்க பிரதேசமாக விருத்தியடைந்துள்ளது என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஆகையால் நாட்டின் வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் நாளை மறுதினம் முதல் மழையுடனான வானிலை அதிகரித்து காணப்படும். வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் அடிக்கடி மழை பெய்யக்கூடும். ஊவா மாகாணத்தின் சில இடங்களிலும் அத்துடன் நுவரெலியா மாத்தளை புலனறுவை அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. மத்திய மலை பிராந்தியங்களின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் கொழும்பு கம்பகா ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்கள் மணத்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களாலும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஊவா மாகாணத்தின் சில இடங்களில் அத்துடன் நுவரெலியா மாத்தளை புலனறுவை அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்கள் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு உள்ளது. மத்திய மலை பிராந்தியங்களில் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் அத்துடன் கொழும்பு கம்பகா அம்பாந்தோட்டை மற்றும் முனராகலை மாவட்டங்களில் மணத்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் கூடிய வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். வெனிசுவேலாவில் அமெரிக்காவின் தலையீட்டை எதிர்த்து முன்னணி சோசலிச கட்சி கொழும்பில் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தது. கைது செய்யப்பட்டு பதவி இழக்க செய்யப்பட்ட வெனிசுவேலாவின் முன்னாள் தலைவர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்கா சிறைப்பிடித்ததை கண்டித்து கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மதுரோவுக்கு எதிராக போதைப் பொருள், தீவிரவாத சதி, ஹோக்கெயின் இறக்குமதி சதி, இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் அழிவூட்டும் ஆயுதங்களை வைத்திருந்தமை உள்ளிட்ட தனது கடுமையான 4 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டது. இந்த நிலையில் சர்வதேச ரீதியில் பல நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அதேவேளை ஆதரவாகவும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. சிரேஷ்ட அரசியல்வாதியும் சட்டத்திறனியுமான குமார பொன்னம்பலத்தின் 26வது ஆண்டு நினைவு தினம் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது. நேற்றைய தினம் பிற்பகல் கொக்குவில் பொற்பதி வீதியில் உள்ள அறிவாலய மண்டபத்தில் அஞ்சலி நிகழ்வும் நினைவேந்தல் பொதுக்கூட்டமும் இடம்பெற்றது. இதன்போது அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் யாழ் மாநகர சபை உறுப்பினர் கனகையா ஸ்ரீகிருஷ்ணகுமாரால் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து குமார் பொன்னம்பலத்தின் திருவுருவ படத்துக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சட்டத்திரணி ஸ்ரீகாந்தா, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவாஜலிங்கம், தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன், வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் நிரோஸ், பருத்தித்துறை நகர சபையின் தவிசாளர் வின்சென்ட் டி போல், டக்ளஸ் போல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். குமார் பொன்னம்பலம் 2000ஆம் ஆண்டு ஜனவரி 5ஆம் தேதி கொழும்பு வெள்ளவத்தை ராமகிருஷ்ண வீதியில் இனம் தெரியாதோரால் சுட்டுக் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நெடுந்தீவு பகுதியில் பாம்பு தீண்டிய பெண் ஒருவர் விமானம் மூலம் அழைத்து வரப்பட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டுள்ளார். குறித்த விடயத்தை யாழ்ப்பாணம் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நெடுந்தீவு பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடைய பெண்ணொருவர் நேற்றைய தினம் பாம்பு கடிக்கு இலக்காகிய நிலையில் நெடுந்தீவு வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டார். மேலதிக சிகிச்சைக்காக அவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. கடல் கொந்தளிப்பு காரணமாக கடல் வழி மூலம் அவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதில் சிக்கல் நிலை காணப்பட்டது. இந்த நிலையில் இது குறித்து வடக்கு மாகாண ஆளுநர் செயலகம் மற்றும் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் அலுவலகம் ஆகியவற்றுக்கு தகவல் வழங்கப்பட்டது. அந்த வகையில் விரைந்து செயற்பட்ட மேற்குறித்த தரப்பினர் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியை பெற்று விமானப்படையின் உதவியுடன் அவரை விமானம் மூலமாக பலாலி விமான நிலையத்துக்கு அழைத்துச் சென்று அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றனர். குறித்த பெண் தற்போது ஆரோக்கியமாக இருப்பதாக யாழ்ப்பாணம் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார். திரட்டுத்தனமாக அரசியல் அலங்கோலத்தனமான துரோகத்தனங்களால் தமிழரசு கட்சியின் தற்காலிக பதவிகளை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் கட்சிக்கு சேரப்பூசும் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக முன்னாள் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் தெரிவித்தார். வவுனியாவில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்தார். தமிழரசு கட்சி என்ற போர்வையில் அவிழ்த்து விடப்படும் சேறுபூசல்கள், இதுதான் நாங்கள் எடுக்க வேண்டிய முக்கியமான விடயம். கௌரவ சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள், ஸ்ரீநேசன் இருவரும் யாழ் மாவட்டத்திலும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும்
அதிகூடிய வாக்குகளை பெற்று நேரடியாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள். இன்று அவர்களுக்கு எதிராக தமிழரசு கட்சி என்ற போர்வையிலே ஒரு சேறுபூசல்கள், ஊடக சேறுபூசல்கள் செய்கிறார்கள் என்றால் இவர்கள் தமிழரசு கட்சியில் விசுவாசம் உள்ளவர்களா? இதுதான் கேள்வி. இன்று திருட்டுத்தனமாக, அரசியல் அலங்கோலத்தனமாக, துரோகத்தனங்களால தமிழரசு கட்சியை பதவிகளை, தற்காலிக பதவிகளை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் முன்னெடுக்கும் நடவடிக்கை. மக்களுக்கு நல்லபடியாக தெரியும் யார் இதிலே தமிழ் தேசியத்துடன் உள்ளவர்கள், தமிழரசு கட்சியுடன் உள்ளவர்கள், எவர் இதற்கு எதிராக இந்த தமிழரசு கட்சியை சகதிக்குள் தள்ளுவதற்கு முயற்சிப்பவர்கள் என்பது மக்களுக்கு நன்றாகவே தெரியும். ஈழ விடுதலை போராட்டம் இறுதி கட்டங்களில் 2008 மாவீரர் தின உரையில் தேசிய தலைவரால் தெளிவாக சொல்லப்பட்டது. அதாவது ஒரு சமயம் அவர் அதை சொல்லாவிட்டாலும் சூசகமாக தெரிவித்திருந்தார். இந்த ஈழ விடுதலை போராட்டம், ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டால் கூட தளத்தில் உள்ள ஈழத்தமிழர்களின் கைகளிலும் பொறுப்புகளிலும், பின்தளத்தில் உள்ள சர்வதேச அரங்குகளில் உள்ள புலம்பெயர் தமிழர்களின் கைகளிலும் தான் இந்த அரசியல் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதை இந்த 2008 அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. இன்று அந்த பொறுப்பை எடுக்க வேண்டிய தமிழரசு கட்சியை திருட்டுத்தனமாக சூழ்ச்சிகள் மூலம் அரசியல் சகதிக்கு தள்ளிவிடப்பட்டிருக்கின்றது என்பது கவலைக்குரிய விடயம். அதுவரை இவர்கள் எடுக்கும் உறுப்பினர் நீக்க அரசியல் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்படும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. இவர்கள் தமிழரசு கட்சியில் நேர்மையான முறையில் நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல. ஒரு மத்திய குழு என்ற போர்வையில் தமிழரசு கட்சியை தவறாக வழிநடத்தி, தமிழரசு கட்சியை ஒரு சகதிக்குள் தள்ளி அழித்தொழிக்கும் செயல்பாட்டைத்தான் இவர்கள் செய்கிறார்கள். இப்ப எங்களுக்கு உள்ளது பொது எதிரி இலங்கை சிங்கள தேச அரசுகளை பொறுப்படுப்பவர்கள், அதுவும் எமது தமிழர் இருப்புக்கு எதிராக செயல்படும் சிங்கள அரசுகள் தான் நமக்கான எதிரிகள். இப்ப இன்று என்பிபி வெற்றி பெற்றிருக்கின்றது என்றால் அதுக்கு காரணம் இவர்களை போன்றவர்கள் தான். இன்றும் தொடருகிறார்கள், இன்றும் அதே செயல்பாட்டை தொடருகிறார்கள். இவர்கள் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள். இந்த தற்காலிக தலைவர்கள், தற்காலிக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர், பதில் செயலாளர், ராஜினாமா செய்த பதில் செயலாளர் ஆகியோர் அனைவரும் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள், கட்சியால் நிராகரிக்கப்பட்டவர்கள். அன்று நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் கூட இவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள், கட்சியால் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் என்று திருட்டுத்தனமாக பதவிகளை வைத்துக் கொண்டு விசாரணைகள் என்ற போர்வையில் இதை எடுக்கக்கூடாது. இது சிங்கள தேசத்தின் ரகசிய நிகழ்ச்சி நிரலை இங்கு நடைமுறைப்படுத்தும் ஒரு கூட்டமாகத்தான் நான் பார்க்கிறேன். நமக்கு பொது எதிரி சிங்கள தேச அரசுகள் தான். அன்று யுஎன்பி வந்தது, யுஎன்பியின் பின்னால் நமது மக்கள் சென்றார்கள். இன்று யாராவது யுஎன்பி என்று சொல்லுகிறார்களா? இல்லை. அதன் பின் எஸ்எல்ஏபி வந்தது, மஹிந்த அரசு வந்தது, அதன் பின்னால் நமது மக்கள் சென்றார்கள், வாக்கு போட்டார்கள், அவர்களை வெல்ல பண்ணினார்கள். இன்று அவர்களுக்கு பின்னால் செல்கிறார்களா? இல்லை. இன்று எமது தமிழரசு கட்சியில் இருப்பவர்கள் செய்த தவறுகளால் என்பிபி வெற்றி பெற்றிருக்கின்றது. நிச்சயமாக அவர்கள் தொடர்ச்சியாக இருக்க போவதில்லை. இவர்களையும் நமது மக்கள் தூக்கி எறிவார்கள். எமது கண்ணின் முன்னால் ஒரு பொது எதிரியும் துரோகியும் இருந்தால் நாம் முதலில் அழிக்க வேண்டியது துரோகியை, எதிரியை அல்ல. எதிரி எப்பொழுதும் நான் அழித்து விடலாம். ஆனால் துரோகிகள் அழிக்கப்படவில்லையாக இருந்தால் ஈழ அரசியல் போராட்டம் ஒட்டுமொத்தமாக முறியடிக்கப்படும். சிங்கள தேசத்தின்
நிகழ்ச்சி நிழலில் இவர்கள் இயங்குகிறார்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி. உடனடியாக இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழுவாக இருக்கட்டும், இன்று இருப்பவர்கள் ஒவ்வொரு உறுப்பினர்களாக இருக்கட்டும், ஒரு நியாயமான பக்கச்சார்பற்ற விசாரணை குழு ஒன்றை நியமித்து இவர்களது செயல்பாடுகள் அனைத்தும் விசாரிக்கப்பட வேண்டும். இவர்கள் சிங்கள தேசத்தின் நிகழ்ச்சி நிரலில் இறங்குபவர்கள். அதனால்தான் இன்று இவர்களது அறிக்கைகள் தமிழரசு கட்சி அழிந்தாலும் பரவாயில்லை என்ற மாதிரி இன்று வந்து கொண்டிருக்கின்றது. ஸ்ரீநேசன் எம்பி அரியநேந்திரனும் மேடையில் இருந்து விட்டாராம். எனவே அவரை உடனடியாக அவரிடம் விளக்கம் கேட்க வேண்டும். நீங்கள் இருக்கவில்லையா? நீங்கள் போய் மஹிந்த ராஜபக்சவுக்காக மேடையில் ஏறி குந்தாதவர்களா மட்டக்களப்பில் இருக்கும் அரசியல் தலைவர்கள்? நீங்கள் மஹிந்த ராஜபக்ச சாமரம் வீசவில்லையா? நமது மக்கள் பன்னியில் அழித்தொழிக்கப்பட்ட பொழுது பாய்ச்சோர் உண்டு கண்டு கழித்தவர்கள் தான் நீங்கள் என்பதை எங்களுக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும். தற்போதுள்ள நிதி வரையறைகளுக்குள் தேசிய முன்னுரிமைகளை அடையாளம் கண்டு மக்களின் நலனுக்காக அதிகபட்ச செயற்திறனுடன் அந்த நிதி ஒதுக்கீடுகளை பயன்படுத்துவது அனைத்து அமைச்சர்களின் செயலாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளின் பொறுப்பாகும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மூலதன செலவாக இவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டாலும் உகந்த முறையில் அவற்றை செலவழித்து தேவையான நிதி மற்றும் பௌதீக முன்னேற்றத்தை அடைய கடந்த கால அரச பொறிமுறை தவறியதால் இந்நாட்டு மக்கள் பல அபிவிருத்தி வாய்ப்புகளை இழந்துள்ளனர் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். அமைச்சுக்களின் செயலாளர்களுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் திங்கட்கிழமை முற்பகல் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்துடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் வரைமுறைகளின்படி தேசிய உற்பத்தியில் 13% மாத்திரமே செலவிட முடியும். அதில் குறைந்தபட்சம் 4% மூலதன செலவாக ஒதுக்கப்பட வேண்டும். அதன்படி நாட்டின் அத்தியாவசிய தேவைகளுக்கு முன்னுரிமை அளித்தல் என்ற அடிப்படையில் அமைச்சுக்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பிரதான முதலீட்டாளர்கள் அரசாங்கம் என்ற வகையில் மூலதன செலவினங்களுக்கு இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 1400 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு மேலதிகமாக டித்வா சூறாவளியால் ஏற்பட்ட சேதங்கள் செய்வதற்காக கூடுதலாக 500 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். ஒதுக்கப்பட்ட நிதியை முறையாக நிர்வகிப்பதன் மூலம் எதிர்பார்க்கும் பௌதிக முன்னேற்றத்தை அடைவதே அமைச்சுக்களுக்கும் செயலாளர்களுக்கும் உள்ள முதன்மை பொறுப்பு. முன்மொழியப்பட்ட திட்டங்களை செயல்படுத்த தவறினால் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் இதனூடாக இழக்கப்படும். 2026ஆம் ஆண்டில் அமைச்சு மட்டத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டமிடப்பட்டுள்ள வேலை திட்டங்கள் மற்றும் ஒதுக்கப்பட்டுள்ள நிதிகளை பயன்படுத்துதல் குறித்தும் இதன்போது தனித்தனியான விடயங்கள் முன்வைக்கப்பட்டன. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க மற்றும் அனைத்து அமைச்சுக்களின் செயலாளர்கள் உட்பட நிதியமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglary.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.